ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயில் இருக்கே ஒன்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மான்னு அழுவுது உட்காந்து. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஏம்மா இது மாதிரி நான் 12 தான் படிச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாருமா. எப்படி தெரியும்? நானே உளறிட்டேம்மா. யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு கோட்டர் கோழி பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னார். அதனால சொல்லிட்டேன், ஏம்மா நீ வேறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொந்த செலவில் நானே சுனியை வச்சுட்டேம்மா. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாருமான்னு சொல்ல விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து சரவணன் வந்து நிற்கிறார். இதுதான் பாண்டியனோட வளர்ப்பு. என்னம்மா நீ தப்பாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. கட்டின மனைவியை கண்ட மணிக்கு விட்டுட்டு போகிறவர் இல்லை அவர் கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுறவர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொண்டு வந்து நிற்க, அதுக்கப்புறம் வண்டியை முறுக்க, மாமா என்ன மன்னிச்சிருங்க, மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு எத்தனை மாமா போட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை பார்த்தாலும் இரிட்டேஷனாக இருக்குது, உன்னை நினைச்சாலும் இரிட்டேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தங்கமயில போட்டு பொழந்து கட்டிட்டார். அது மட்டும் இல்லை, நீ கம்மியாக தான் படிச்சிருக்க, நீ +2 தான் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் ஒன்றும் பெருசாக படிக்கல, நான் அதை நினச்சிருக்கவே மாட்டோம், கல்யாணம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி என் குடும்பத்தை ஏமாத்திட்டே, என் குடும்பத்தில் என்ன பதில் சொல்லுவேன், இதெல்லாம் கேட்டால் நெஞ்சு வலியாக வந்துருமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே பழம்பிட்டு வீட்டில் எப்படா சொல்கிறதுன்னு தெரியாமல் இவர் வந்துட்டார். இவர் வந்ததுக்கப்புறம் நம்ம தங்கமயில் வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க, உண்மையை சொல்லிட்டாரா சொல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. இங்கே இப்படி ஒரு அமர்க்காலம் போக, என்னாச்சுக்கா ஏன் சரவணன் மாமா ஒரு மாதிரி இருக்கான்னு மீனா ஒரு பக்கம் கூப்பிட்டு வரண்டா இருக்கிறாங்க. டே கம்முனுடா, என் வாழ்க்கை அங்கே அந்த இடத்துல ஊஞ்சலாடுது, உங்களுக்கு என்னடா ஒரு ரணகலத்தில் ஒரு கிளுகிழப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பக்கம் ராஜு ஒரு பக்கம் பணங்கிட்டு படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்து வாயேன் வெளியில் வந்து பாரு அத்திக்கட்டி மலைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு வந்து ஏமாத்திட்டாராமா. ஏப்ரல் ஃபூலுங்கிறாரு. கடைசியில் பார்த்தா வண்டியில் கூப்பிட்டு போகிறதானே, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதானே, அலையலே பலே கில்லாடிப்பா, உஷார் பண்ணிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.